அவன் எடுத்த உடனே என் மாமா பண்ணிக்கிட்ட, அம்மா உன்னை நம்பி நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறோம், கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா அடி வாங்க முடியாதுமா எல்லாம் சொல்றாங்க. ஆமாண்டா, எல்லா படத்துலயும் ஃப்ரெண்டுங்க தான் அடி வாங்குறானுங்க. ஏன்டி அப்படி முறைக்கிற? என்ன வாசா பண்ணிட்டு இருக்கேன்னா, வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னாங்க எனக்கே தெரியலங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னு. என்னென்னமா ஆயிடுச்சு வந்து பண்ணா நான் உங்களுக்கு காத்து போமா சொன்னேன். நம்ம சேனலுக்கு ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பிள்ளைக்கு தெரிஞ்சு இருக்கோங்க. ஆக்சுவலி என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அட்வென்ச்சர் நடக்கும். இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. பாத்துட்டு இருக்கீங்க, நான் வந்து பூனேல இருந்தேன், எமர்ஜென்சி கூப்பிட்டா வந்தேன், அவ்வளவுதான். நான் ராஜஸ்தான்ல இருந்தேன், என்ன எமர்ஜென்சி கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். நானு, நம்ம தக்ஷு, அதுக்கப்புறம் நம்ம சுடரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா கிளம்பி வந்து இப்ப எமர்ஜென்சியா கிளம்பிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறோம்னு போறோம் நாங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? கல்யாணம் பண்ணு இந்த அஜி பையன் உயிரை வாங்குறான். ஆனா ஆமாண்டா, நீ ஆமான்றீங்க. கல்யாணம் பண்றதுன்னு நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிடுறீங்க. எப்படி பண்றது? தாலி வாங்கணும், பட்டு புடவை வாங்கணும், அதாவது முகூர்த்த புடவை வாங்கணும், முகூர்த்த வளையல், தங்க தாலி, இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு. நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க. டைம் வந்து 12 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் தான் இருக்கு, சரிங்களா? முகூர்த்த டைம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போய் ஏதாவது வாங்கணும். கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்றது? இப்ப என்ன ஆயி போச்சுன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் ராஜஸ்தான்ல இருந்தேன், அஜி வந்து பாத்தீங்கன்னா பூனேல இருந்தான். சோ எங்க மாமா பொண்ணு போன் பண்ணி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஆக்சுவலி ராஜஸ்தான்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்பாக்கு வந்து சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி, ஒரு சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பதட்டத்துல நீ இவ்வளவு பொறுமையா பேசுறதா? பரபரப்பே இல்ல எனக்கு இருக்குடா. எனக்கே லைட்டா இருக்கு, என் மாமா பொண்ணுக்கு தான் பெருசா இல்ல. ஆனா அவளுக்கு இப்ப என்ன கோவம்னா, இப்ப உடனே என்ன கல்யாணம் பண்ணி இந்த நிமிஷமே அவ பண்ணிக்கோ அப்படிங்கிறா. கொஞ்சம் நல்ல நேரம் பாக்கணும், ஒரு கோல்ட்ல தாலி வாங்கணும், முகூர்த்த புடவை வாங்கணும், பட்டு வேஷ்டி வாங்கணும், அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லைங்க. தமிழ் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விளாக் யாரும் பாத்துக்க முடியாது. சத்தியமா நானே புதுசா இருக்கா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, எனக்கு இன்வால்வ் பண்ணாதீங்க. நான் பூனேல தான் ஏதோ எமர்ஜென்சின்னு கூப்பிட்டனால நான் வந்து அவங்களுக்காக சாரி ராஜஸ்தான்ல வாங்கியிருந்தேன், ஸ்லிப்பர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். நான் வந்து எப்படா என் மாமா பொண்ணை பார்த்து கொடுப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது என் பொண்ணு உடனே வர சொன்ன உடனே அப்பா இப்பவே கொண்டு வந்து அவகிட்ட பத்திரமா சேர்த்துலாம்னு நினைச்சு வந்தவன இப்ப இந்த முகூர்த்த புடவை வாங்க வச்சுட்டாங்க. வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. செருப்பு கொடுத்து சேர்த்துலான்னு வந்தேன், ஆனா நாங்க ஒன்னே சேர்க்கலான்னு வந்தோம். இது வெறும் டைலாக். நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி மொக்க காமெடி அடிக்காங்க. அவளே சிரிக்கிறாடா இந்த சிச்சுவேஷன்ல. வந்தோம், அவுட்டிங் கூட்டு போக சொன்னாங்க, நான் வெளியே கூட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா போற ஆள்லாம் கிடையாது, ரொம்ப வருஷம் ஒரு வாட்டி. ஆமா, நாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, கிட்டத்தட்ட 5 வருஷம் நாங்க லவ் பண்ணிருக்கோம். இதுல வந்து மொத்தமா ஒரு 4 வாட்டி வெளியே போயிருப்போம். ஸ்வீட்டு ஒரு 4 வாட்டி வெளியே போயிருப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்க வெளியே போனோம். உங்களுக்கு கொண்டு வந்து டிராப் பண்ணும் போது ஒரே அழுக. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், முடியல. சரி உங்க அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பார்த்தா உண்மையாவே போன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பையனை 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அத்தை யாருன்னு கூட கேட்கல, என்ன சமயம் லவ் பண்றியா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினாங்க. யாருன்னு கேட்டு இருந்திருக்கலாம். கடைசியில நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். ஐயர் போன் அடிக்கிறாரா? இவங்க பேசுவோம். நான் கால் எடுத்து அத்தை கிட்ட பேசினேன். எனக்கு எங்க அத்தை எங்க மாமா வந்தா ரொம்ப பிடிக்கும். நான் என் மாமா பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துட்டு 3 மாசம் டைம் கொடு, படம் ரிலீஸ் ஆயிடும், எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சூப்பரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. முடியாது, இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வந்துட்டா. இதுக்கப்புறம் என்னங்க நம்மள நம்பி வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னன்னு வந்து போனா அந்த பொண்ணு வீட்டு நினைச்சு யோசிச்சு பார்த்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான்லாம் ரொம்ப யோசிப்பேன். எனக்கு அவங்க ஃபேமிலி வேணும். ஏன்னா எங்க அப்பா எனக்கு தவறிட்டாரு. அதுவும் ரீசெண்ட் டைம்ல எங்க அப்பா மெமரிஸ் ரொம்ப அதிகமா வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க மாமனார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ டிடிஎஃப் இப்போ என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா, அஜி ஆகட்டும், எங்க மாமா பொண்ணு ஆகட்டும், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்க வந்தோமா அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் இருந்துட்டு என்ன சொல்றேன்னா, இன்னொரு நல்ல இப்ப என்னன்னா நாளைக்கு கல்யாணம் பண்றான்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். சொல்லு சம்பந்தம் இல்லைங்க, நான் சிவனேனும் இருந்தாங்க. அவன் எடுத்த உடனே என் மாமா பண்ணிக்கிட்ட, அம்மா உன்னை நம்பி நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறோம், கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா அடி வாங்க முடியாதுமா எல்லாம் சொல்றாங்க. ஆமாண்டா, எல்லா படத்துலயும் ஃப்ரெண்டுங்க தான் அடி வாங்குறானுங்க, அந்த மாதிரி ஆயிட்டு போகுது.
சத்தியமா கடத்துல ஆமா பொண்ணு பெல்ட் அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு அதமா தான். இல்ல எங்க மாமா அத்தை யாரும் என்ன எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களை எல்லாம் உடிச்சிருவாங்க. டேஞ்சரஸ் பிள்ளை. ஆல்ரெடி உங்க மேல வெறியில இருக்காங்க. பொறுமையா புத்திமதி சொல்லி நான் அனுப்பிச்சு விட போறேன் உங்களை. ஆக்சுவலி எங்க அம்மா வந்து பண்ணா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறோமா நீங்க வாங்க அப்படின்னா இல்ல 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 நான் அவங்க கூட தான் வருவேன். யாரு கூடமா? அத்தை மாமா யாரு? நம்ம ஸ்வீட்டோட அப்பா அம்மா கூட தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி தரோம், வாங்க கோவில்ல உட்காந்து பேசலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா என் மாமா பொண்ணு இருந்துட்டு இல்ல பண்ணா கல்யாணம் பண்ணாதான் நான் போவேன், இல்லன்னா நான் போவே மாட்டேன் அப்படின்னு கோயில்ல பண்ணிட்டு ரிசப்ஷன் கிராண்டா அவங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் இது ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுல அதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல வசா, அப்புறம் என்ன போலாம் அப்படின்னா எனக்கு எதுவுமே பயம் இல்ல, நான் போலான்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் என் மாமா பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் உடன்படுவேங்க. ஏன்னா வீட்டு விட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். இப்போ என்ன பிளான் வந்து பாத்துட்டீங்கன்னா அதான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நாளைக்கு பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும்போது நாளைக்கு வந்து பண்ணா அமாவாசை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அமாவாசைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொரு 4-5 நாள் கழிச்சு தான் ரொம்ப சூப்பரான முகூர்த்தங்கள்லாம் இருக்கு. இது வந்து எங்க வேற ஒரு ஐயர் சரிங்களா, எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கல்யாணம் பண்ணி தருவாங்க. ஃபேமஸான ஐயர் தான், நம்மளோட ரொம்ப வெறித்தனமா டயஹார்ட் டிடிஎஃப் அவரு. சோ அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கும்போது சாமி தமிழ்நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை, கேரளால இல்ல, வா நம்ம கேரளால பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமா மாசா சொல்லிட்டாரு. கேரளால இப்ப நாங்க வந்து பண்ண கேரளால இருக்கோம். நல்லா இதை பாரு, யாரும் நினைப்பீங்க இந்த நேரம் காலம் இதெல்லாம் பார்க்காம எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு துளி கூட எல்லாமே கரெக்டா பாக்குறோம். எல்லாம் பார்த்துதான் இப்ப பாருங்க நாங்க எடுக்க போறது கூட நல்ல நேரம் பார்த்து எதுவும் எடுக்க போறோம். ஆமா இப்ப என்ன பண்ண போறோம், நாங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து மெரூன் கலர் சாரி எடுக்கணுமா, பையன் வந்து வெள்ளை கலர் வெள்ளை வேஷ்டி எடுக்க கூடாதான், சந்தன கலர்ல தான் எடுக்கணுமா. இதெல்லாம் இத்தனை வருஷம் எனக்கு தெரியவே தெரியாது. தல லமாடா இருக்கு. இப்ப வந்து நாங்க புடவை எடுக்க போறோம், அதுக்கப்புறம் தாலி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் தாலி எடுத்துருவோம். இருக்கிறதுலயே இன்னொரு ட்விஸ்ட் கேட்டாதான் எல்லாரும் ஷாக் ஆகுவாங்க. இப்ப என் மாமா பொண்ணு வரும்போதே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படியாடா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லாம் தந்திருக்காங்க. நான் எதுவுமே எடுத்து வரலைங்க. எனக்கு அந்த ஐடியாவே இல்லைங்க. இல்ல எனக்கெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒண்ணு இல்ல. கல்யாணம் பண்ணுவோம்லாம் தெரியும்டா, இன்னும் வேற என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா. இவங்க வீட்டுல போய் இப்படி பொண்ணு கேட்கலாம், இப்படி கெத்தா கேட்கலாம், எப்படியோ நினைச்சிட்டு இருந்தா. டேய் எப்படிடா சொல்றது, இன்னும் நிறைய பேர் வீட்டுல எங்க சொந்தக்காரங்களே நிறைய பேரு பெர்மிஷன் கேட்டு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. பண்ணி கொடுத்துறாங்களா? இன்னும் இல்ல. இல்ல நான் கேக்குறேன்டா. ஆனா நம்மளது ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். நேத்து என் மாமா பொண்ணு எப்படி பேசுறான்னு நினைக்கிறேன். எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி பர்மிஷன் கேக்குறா. சாமி என்ன சாமி ஒரே நாள் சொல்லிட்டு ஒரே நாள் பர்மிஷன், டைம் கொடு சாமி அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்க அத்தை மாமாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில அவங்க எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாப்பாக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவ்வளோ தன்மையா பொறுமையா, சாமி நானே பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு நான் உருகிறேன். பாப்பா இருந்துட்டு அப்படிலாம் உருகாதீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம காலில் விழுந்துருவோம், எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் இப்பவும் ஒரு தெளிவா வந்து பண்ண ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் வந்து அவங்க வீட்டுல பர்மிஷனோட தான் பண்ணோன்னு சொல்லி நான் சொன்னேன்டா. அதுக்கு என் மாமா பொண்ணு என்ன ரொம்ப ரொம்ப பேசிட்டா. எனக்கு அவங்க தோட்டம் ரொம்ப பிடிக்கும். ஆறு இருக்கும் அவங்க தோட்டத்துல, அத நீ கேக்குறேன்ட்டோ வாட்டர் வியூவோட இருக்கும். ஓ அப்படி கூட. ஆமா அப்போ அவங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் பாக்குறாளா நானு, அதெல்லாம் நான் சம்பாரிச்சு வாங்கி பண்ணி சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, இவ்வளவு அர்ஜென்டா போறோம். முகூர்த்த டைம் எத்தனை நிமிஷம்? 1:30 மணி வரைக்கும் இருக்கு. டீ குடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் கல்யாணம் பண்ணிருங்கடா, கல்யாணம் பண்ணிருங்கடா, கல்யாணம் பண்ணிருந்தாங்கண்ணா. கல்யாணம் பண்ணணும்னா டைம் ஆயிடுச்சு. 12:19 ஆயிடுச்சு. அப்போ 12:19 ஆயிடுச்சுடா, தயவு செஞ்சு வாங்கடா, நல்ல நேரம் காத்துட்டு இருக்காதுடா அப்படின்னா டீ குடிக்கதான் இப்ப அதுக்குள்ள இதை சொல்லிட்டா கேட்க கூச்சமாயிடுச்சு. இப்ப டீ கடை தான் பாட்டு ஒன்னு இஷ்டம்டா. அதுக்கப்புறம் நான் நல்ல நேரம் எதுவுமே நான் பாக்குற ஆள்லாம் கிடையாதுங்க. அதுதான் எனக்கும் தெரியல. உண்மையா ஸ்வீட் அப்படி பாக்காத. உண்மையாவே நான் நல்ல நேரம் எல்லாம் பாக்குற ஆள் கிடையாது. நல்லா இருந்துச்சுமா, பார்த்த பார்வை அந்த அண்ணனோட பார்வை இறங்கிச்சு. இல்ல கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்த்தல, ரொம்ப பார்த்து பண்ணணும்டா. இந்த விஷயத்த பேசுறதுக்கே எங்க அத்தை மாமாவும் எங்க அம்மாவும் வந்து பாரு கோவில்ல உட்காந்து பேசணுங்கிறாங்க. அப்ப நினைச்சு பாரு எந்த அளவுக்கு சீரியஸ்ன்னு சொல்லி. அதனால சரி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, அதனால இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜாதகம் பாக்கலைங்க, ராசி நட்சத்திரம் பார்த்தாச்சு. 7 பொருத்தங்கள் இருக்கான். அந்த 7 பொருத்தங்கள் என்னென்னு சொல்லி அதுல இருக்கு. எதுலடா இருக்கு? அந்த போன் நோட்ஸ்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பொருத்தமும் மொக்க பொருத்தம் தான். ஆமா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாதான்.
இந்த 7 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண 2 மனசு சேர்ந்துச்சுனாலே போதுங்க, எல்லாமே நடக்கும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொருத்தம் எதுக்கு பாக்குறதுன்னா, ஏன்னா லவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பொண்ணும் பையனும் வந்து பாத்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியா இருக்கும். சரி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமா இவங்களுக்காண்டி, அதாவது இவங்க ஒன்னா அந்நியமா இருப்பாங்களா, நாளைக்கு இவங்களுக்குள்ள சண்டை வருமா, அதுக்கானதான் அந்த பொருத்தம் பார்ப்பாங்களா. ஆல்ரெடி உங்க 2 பேரோட மனசு சேர்ந்துச்சு. சரி, சோ அதனால காதல்ல வந்து பொருத்தம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவேன். இல்ல கட் பண்ணி தூக்க மாட்டேன்ப்பா, நான் இண்டிகேட்டர் போடுறேன். அதனாலதான் இவன் சேர்றானோன்ற எவ்வளவு வருவாரு. இல்ல அதுக்காக இல்ல, டைம் வந்து 12:41 ஆச்சு. என்னாச்சு? பாலக்காடு தான் போயிட்டு இருக்கோம். பாலக்காடு தான் போயிட்டு இருக்கோம். பாலக்காடு இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் போடுது 10 கிலோமீட்டர். ஐபிஎல் டைரக்டரோட கால் பண்ணிருக்காரு. ஐயோ எங்க டைரக்டர் கால் பண்றாரு. வரேன் எங்க மாசனுக்கு கல்யாணம்னா. எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணுக்க சொல்லிட்டாங்க. ஆமா, நான் உங்க வீட்டுல இருந்து என் மாமன் பொண்ணு வேற கிளம்பி வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஆமாமா, கோயம்புத்தூர்ல தானே இருக்கேன். சொல்லுங்கண்ணா. சரி, நான் கல்யாணம் எப்பன்னு பாத்துட்டு சொல்றேன். உடனே சொன்னா உடனே ஃபிளைட் பிடிச்சு வந்துருங்க. மேபி நாளைக்கு ஆகலாம், இல்ல ஒரு வாரத்துல ஆகலாம். இழுத்துட்டு வரல. நல்லது ஒரே சொன்னா. ஆமா ஆமா அப்போ இப்போ வேணா அதெல்லாம் வேணாம், இழுக்க கூடாது. அப்படி இல்லப்பா, நீ இழுக்கிறீடா, பயமாங்கடா எங்களுக்கு. இப்ப டைரக்டர் சார் கிட்ட பேசிட்டேங்க. அஜித் சொல்ற மாதிரி ஏன் இழுக்கிறேன்னா அவன் அசால்ட்டா கேட்டுறான். ஏன் இழுக்கிறேன் உடனே பண்ணு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து தப்பு. இப்ப வந்து ஐயர் போன் பண்ணாரு. நானும் vlog எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரிசீவ்லாம் சொல்லல. ஆனா நான் பூனேல இருந்தேன். இல்லைங்க, இப்ப ஐயர் போன் பண்ணாரு. சாமி கேரளாலயும் அமாவாசை தானம்மா, அதனால நாளைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரினா ஓகே. இன்னொரு 2 days மட்டும் சொல்றாரு. ஏன்டி எப்படி முறைக்கிற? அது சொல்லல. அப்படிலாம் சொல்லல. ஆமா, சாட்டர்டே வந்து டோக்கன் வாங்க சொல்றாரு, சண்டே காலையில பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. எப்ப சொன்னாரு? இப்பதான்டா போன்ல சொன்னாரு. நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு வந்தது வந்தாச்சு ஓடி. இதுக்கப்புறம் என்ன நம்ம ஒரு நாள் இருக்கிறதுல என்னமா இருக்கு, பேசிக்கலாம். நம்ம இந்த போட்டோகிராஃபி எல்லாம் சொல்லி வச்சுப்போம். கல்யாணம் திரும்பி எப்போ என்ன நீங்க ரீகாலா பண்ண முடியும் திரும்பி? அது மாதிரி ரிசப்ஷன் எல்லாம் கிராண்டா பண்ணிக்கலாம். அப்புறம் சங்கீத் வைக்கலாம், ஹல்தி வைக்கலாம். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வைப்பாங்களோ? ஹல்தினா மருதாணி போடுறது, சங்கீத் வைப்போம். உனக்கு எல்லாமே இருக்கு. நீ யூடியூபர் போ, உனக்கு 10 வைக்கிறோம். எங்க அண்ணனுக்கு ஒரு போன் வச்சா போதும் போறான்னு. அவங்க 10 கல்யாணம் பண்ணாங்க, 10 வாட்டி. அவங்களே வா? ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு வாட்டி வச்சாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து கல்யாணம் எல்லாம் கிராண்டா பண்ணணும்னு ஆசை இல்ல. எனக்கு அன்னதானம் பெருசா பண்ணணும்னு ஆசை. இப்ப பண்றோம். கல்யாணம் சிம்பிளா பண்ணிட்டு அன்னதானம் பெருசா பண்ணணும்னு ஆசை. இல்ல, ரெண்டுமே இப்ப கிராண்டா பண்றோம். எனக்கு அன்னதானம் பெருசா பண்ணுவோம். இப்போ சரிங்க பாரு, இப்படி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கா பாரு. ஃபேஸ் ரிவீல் பண்ணிருப்பே இல்லையா? பண்ணிருப்பேன். இந்த டைம்ல வந்து ஃபேஸ் ரிவீல் ஆயிடுக்கும். எப்படின்னா இதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு நியூஸ்லயா இல்ல நீ அப்படி சொல்றேன். இல்ல நியூஸ்ல எல்லாம் இருக்காது. பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன்ல vlogலாம், அதெல்லாம் முன்னாடியே அப்லோட் பண்ணி ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு யாருமே ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. உங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட பண்ணிக்கோங்க. நாங்களும் இப்ப ஓடி போய் கல்யாணம் பண்ணல, மாமா பொண்ணு. ஆமா, என்ன அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான். ஆமா, எந்த டோட்டலா வேற எப்படி வந்து பண்ணா வீட்டுல ஒத்துப்பாங்க எல்லாமே. எங்க இப்படி பார்த்தாலும் எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சுல வேற. ஆமா, இது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆமா, இப்ப வந்து ரிசப்ஷன்லாம் இருக்கு, நிறைய கிராண்டா பண்ணுவோம். அதெல்லாம் அதுக்கப்புறம் நினைக்கிறேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன் சாமி இப்படி பண்ண அப்படின்னாங்களா. இங்க பாருங்க, யாரு வேணா ஃபீல் பண்ணலாம், நீங்க சந்தோஷம் தான் பண்ணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பம்பர் பிரைஸ் இது. நானு மாமா புண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட். அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அதுவும் வாஸ்து வந்தான் அப்படிங்கிறாங்கடா. கடவுளே. லூலு மால் இங்கதான் இருக்கா? லூலு மால் இங்கதான் இருக்கு. வந்துட்டோம்டா நம்ம. அப்ப லூலு மாலுக்கு போய் எடுத்துக்கலாமா? நல்லா இருக்காது. இப்ப அவ என்ன பயந்துட்டு இருக்கான்னா, திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டு போயிடுவாங்களோன்னு அதெல்லாம் பயப்பட முடியாது. நீ நினைச்சிட்டு அந்த பயம் தானே இருக்கு உனக்கு. ஐயோ 2 நாள்ல நம்மள புடிச்சு போயிடுவாங்களே. உண்மை அதுதான். அதுல நம்மள புடிக்க முடியாது. நம்ம எக்ஸ்பர்ட். அப்படி சொல்ல. ஓ அப்படியா விஷயம்? இல்லடா அப்படி சொல்லமா நானு. ஆனா என் வாழ்க்கையிலேயேங்க அஜிக்குதான் முதல் கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளா 20 வயசுல கல்யாணம் பண்ணுவது இருக்கு. அவன் 20 வயசுல இருந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். எல்லாமே மிஸ். 25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். ஓகேங்க, என்ன எதுன்னு சொல்லி பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் vlog கண்டினியூ பண்றீங்க. வந்துருங்க எல்லாரும். இந்த கல்யாண சில்க்ஸ்ல தான் போய் நாங்க சாரி வாங்க போறோங்க. சோ அங்கே எனக்கு ஒரு 10 வேஷ்டி சட்டை. நம்ம பெருசா யாரையும் கூப்பிடல. கல்யாண சில்க்ஸ் தான் போட்டுருக்கேன். ஆமா, வாங்க. அனைத்து பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கல்யாண சில்க்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பாவும் பெஸ்டா உங்களுக்கான இது எடுத்துக்கலாம். நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது, போய் பார்த்தா தான் தெரியும். எதுக்குடா கல்யாண சில்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா கல்யாணம் பண்ண போறோம்ல அப்படிங்கிறானுங்க. விளையாடாதீங்கடா, ரொம்ப சீரியஸ் மேட்டர்டா.
எங்க பார்த்தாலும் அந்த போர் தான். ஆமாடா கல்யாணத்தில் அங்க போற சிக்னல் மேல வச்சுவாங்கடா. எங்க அம்மாக்கு மட்டும் ஃபோன் பண்ணேன் என் போன்ல. அட போடா. இப்போ இத்தனை நேரம் உனக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்டா கேக்கல? ஆமா நான் இப்ப வாசன் கிட்ட பேச வைக்கிறேன், உங்களுக்கு அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு மட்டும் கேட்டு சும்மா சொல்ல. சரி மாமா. நம்ம பசங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். வந்துட்டேன். வாசன் கிட்ட எல்லாம் வரல. நீ கூட பிரவீனே போன் கூட எங்க அம்மா கிட்ட சொல்லுடா, அம்மா நான் அவனுக்கு வாசனுக்கு போன் பண்ணேன், போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ஓகேவாமா அப்படின்னு மட்டும் கேளு சரியா? ஏய் நீங்க சொல்லுங்கம்மா, அதை வச்சு அவன் ஸ்ட்ரைட் பேசுறேன். இந்த விஷயத்தை கேளு, உங்களுக்கு அந்த பொண்ணு ஓகேவான்னு கேளு. வாசன் கூட இருக்கேன், வாசன் பேசணுமா? நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். நான் கொடுத்துறேன் வாசன்கிட்ட பேசுமா. சொல்லுங்கம்மா. எப்படி வீடு கெட்டவனாக பத்தியா சாரா இருந்தாரு. எங்கட திடீர்னு என் மாமா பொண்ணு காணும்னா இவன் பின்னாடி நின்னதுனால என் ஆளு மறைஞ்சு போயிட்டான். மெரூன் கலர்க்கா? இந்த குங்கும சிவப்பு. இதோ இந்த சாரி தாங்க நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த சாரியா இதுவா எதுவான்னு தெரியலையே. இதுதானா எடுத்து வச்ச கூட தெரியலையாண்ணா. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த சாரி தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. எனக்கு கூலா தான் இருக்கு. இன்னும் நம்ம என்னன்னே சொல்லல, ஆனா பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சொல்லிட்டேனே, கார்ல வரும்போதா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. 1:30 மணி இன்னும் ஆள. டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:20 1:30 வந்து பண்ண சாரி செலக்ட் பண்ணோம். ஏன்னா அதான் நல்ல டைம். சாரி செலக்ட் பண்ணியாச்சு. சோ இந்த சாரி தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி. என்ன நம்பி வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் வாசன் தானே, அவன் நல்லா பார்த்துப்பான ஒரு சின்ன நம்பிக்கை இருக்காது, இருக்கும் எங்கேயாவது ஒரு ஓரத்துலயாவது இருக்கும். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்ல நினைச்சுக்குவோம். அந்த இந்த சாரியோட வீட்டுக்கு போக வேண்டியதா. உங்களுக்கு வேஷ்டிகள் சட்டைகள் எனக்கு எடுக்கலையா இந்த டைமிங்ல? அதை மறந்துட்டேனே. அங்க இல்ல, வா பட்டு வேஷ்டி கேட்கணும் வேற எங்கயோ. வாசனா ட்ரெஸ் எடுக்கிறோமா? அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமா? வாங்க போயிடுப்போம். சரி வா நம்ம போய் எனக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அக்கா எனக்கு பார்க்கணும். ஒரு பிள்ளை வரல. ஆக்சுவலி நான் சொல்றேன். நீ உன் டைலாக் தான் நானே பேசுறேன். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஆக்சுவலி அவங்க மாமா போட்டு பேசியிருந்தேன், நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையாமா கிட்ட, எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாடி கல்யாணத்துக்கு இது மாதிரி லவ் பண்றேன்னா ஓடிடுவாங்க. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க, எங்க வந்து எல்லாரும் கையிலயும் பாருங்களேன் ஒரு நிமிஷம். அதுக்கு நானே காட்டுறேன். எங்க பாரு கையில இருந்தது. இங்க பாரு, அதானும் பார்த்தேன். இங்க பாரு இங்க இங்க பாரு இங்க பாரு. இந்த பையன்லாம் மறக்காம கேட்கணும். அவங்க அம்மா எல்லாம் கால் பண்ணாங்க, எத்தனை நாட்டிதம்மா எல்லாம் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் உட்காந்து பண்றேன். எவ்வளவு போராட்டமோ நான் போராடுறேன். கல்யாணம் வெட்டிங் கார்டு ஸ்பெஷல். ஓகே நல்லா இருக்குடா அப்பா. ஆனா உள்ள போட்டுக்கலாம் தெரியுமே. இந்த மாதிரி கல்யாணம் நம்ம ஜாலியா பண்றோம். நம்மளா தரப்போறான். வாசன் தான் தரப்போறேன். எடுங்க. நாளை தர முடியாது. சும்மா இருங்க. வேற அடிக்கடி முடிக்கிறா. நீ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கியோ அதே சுச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன். நீ எப்படி பதட்டத்துல இருக்கியோ அதே மாதிரி பதட்டத்துல இல்ல நானு. சரி விடு. அங்க பாரு அந்த அக்கா எவ்வளவு அழகா பாக்குறாங்க. அங்க பாரு அங்க பாரு. நான் பாக்கல அந்த அக்கா அழகா இருக்காங்களான்னு. வேற ஏதாவது ட்ரெஸ் வேணுமா? ஸ்வீட்டு போலாமா? ஸ்வீட்டு வா. என்ன இது வா ஜாலியா வா. ஓகே வாங்க போலாம். ஒரு விட்டு தூக்கம் இல்லையடா. மூக்குத்தி இப்பதான் குத்தியா? அந்த தாரத்துக்கு லாஸ்டா இது வரும்போது குத்துல ஏன் குத்திட்டா திடீர்னு? எனக்கு பிடிக்கும் மூக்குத்தி குத்தி இருந்தா, அதனால முன்னாடியே சொல்லிட்டேன். சரி இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்க? இங்க பாரு நீங்க என்ன சொல்றீங்க நான் அதை பண்றேன். இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் பண்ணுட்டாங்க. ஐயோ விலாகா தெரியாம பேசிட்டோம். நல்ல நேரம் பார்த்து பண்ணுப்பா. 5 மணி நல்ல நேரம் தானே. மாலை எல்லாம் மேட்சிங்கா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வேணுமாமாங்க. எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஐயரக்கா. வந்துட்டு வசா மாலையை முதல்ல ஆர்டர் கொடு, மாலை தான் கிடைக்காது, ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்கா வாங்க அப்படின்னாங்க. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. லவ் யூ சோ மச்.